அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். நேரிலே கத்தோலிக்க திருவின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் உக்ரைன் குழந்தைகளை திரும்ப பெறும் மற்றும் ஒரு பட்டியல், திருத்தந்தை லியோ அவர்களின் முதல் திருத்தூது பயணம், துயரங்களை மேற்கொள்ள உதவும் சொல் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள பாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கேசல் கேண்டால்ஃபோவில் மக்களோடு இணைந்து ஜெபித்தது அம்மக்களிடையே பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். கேசல் கேண்டல்ஃபோ சதுக்கம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருந்தது. இந்த சிறிய ஆனால் வரலாற்று சிறப்புமிக்க நகரத்தின் பங்கு மக்களோடு ஒரு திருத்தந்தை ஜெபித்து பல ஆண்டுகளாகிவிட்டன. ஒரு திருத்தந்தை தனது சொந்த ஊரில் விடுமுறையை கழிக்க எடுக்கும் முடிவு தினமும் நடப்பதில்லை. இருப்பினும் கேசல் கேண்டல்ஃபோவில் இது வழக்கமான நிகழ்வாகும். பல திருத்தந்தையர்கள் கேசல் கேண்டல்ஃபோவில் தங்கியுள்ளனர். இருப்பினும் கடைசியாக திருத்தந்தை ஒருவர் இங்கு வருகை தந்து நீண்ட காலமாகிவிட்டது என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இத்தருணம் சிலருக்கு மிகவும் உணர்வுபூர்வமான ஒன்றாக அமைந்திருந்ததை அவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து அறிய முடிந்தது. அவர் மக்களோடு இருப்பது பிடிக்கும் என்று தெரிகிறது. அதனால் அவர் பல பகுதிகளுக்கும் செல்வதை பார்க்கிறேன். இந்த கலைஞர் போன்ற சில நபர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அந்நகரத்திற்கு வந்தது மகிழ்ச்சியை கொண்டு வந்துள்ளதை பகிர்ந்து கொண்டார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் ஒரு திருத்தந்தை இங்கு வந்து இவ்வளவு காலமாகிவிட்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இங்கு அவ்வளவாக வரவில்லை. இப்போது முந்தைய காலம் திரும்புவது போல் உணர்கிறோம். அது அழகாக இருக்கிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த இந்த திருத்தந்தை ஆடம்பரம் இல்லாமல் ஆழ்ந்த மற்றும் உண்மையாக பழகும் தன்மை கொண்டிருக்கிறார். ஒரு பங்கு தந்தையைப் போலவும் ஞாயிறு திருப்பலியை நிறைவேற்றுகிறார். புனித கிளேர் துறவரமடம் போன்ற இடங்களுக்கு செல்கிறார் போன்றவை குறிப்பிடத்தக்கவையாகும். கடந்த ஜூலை 15ஆம் நாள் திருத்தந்தை அவர்கள் கேசல் கேண்டால்ஃபோவில் சந்தித்த நபர்கள் குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த ஜூலை 15ஆம் நாள் காலை திருத்தந்தை லியோ அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த ஆர்த்தடாக்ஸ் கத்தோலிக்க ஐக்கிய திருப்பயணத்தின் பங்கேற்பாளர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பு கேசல் கேண்டல்ஃபோவில் உள்ள அப்போஸ்தலிக்க அரண்மனையில் நடைபெற்றது. அங்கிருந்த அனைவருக்கும் திருத்தந்தை அவர்கள் பின்வரும் வார்த்தைகளை கூறினார். எந்த ஒரு திருப்பிடமும் முதன்மையானதாக இருக்க அழைக்கப்படவில்லை. இயேசு தனது வரவிருக்கும் பாடுகளை அறிவித்துக் கொண்டிருந்த போதிலும் தங்களில் யார் பெரியவர் என்று வழியில் விவாதித்த சீடர்களின் நிலைக்கு நாம் தள்ளப்படுவதை தவிர்ப்போம். பின்னர் அவர் அங்கிருந்தவர்களை பார்த்து குறிப்பாக துன்பம் மற்றும் போர் சூழ்நிலையில் நம்பிக்கையை தேடுமாறு கேட்டுக்கொண்டார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களின் எந்த அழுகையும், தங்கள் குழந்தைகளுக்காக துக்கம் அனுசரிக்கும் தாய்மார்களின் எந்த புலம்பலும் கேட்கப்படாமல் போகாது. நமது நம்பிக்கை கடவுள் மீது உள்ளது. அவரது கருணையின் வற்றாத மூலத்திலிருந்து நாம் தொடர்ந்து வலிமை அடைகிறோம். ஆகவே நாம் நம்பிக்கையின் சாட்சிகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இறுதியாக நைசியா பொதுச்சங்கத்தின் 1700வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சில மாதங்களில் அனைவரையும் மீண்டும் ஒன்றிணைக்கும் தனது விருப்பத்தை திருத்தந்தை அவர்கள் வெளிப்படுத்தினார். இந்த கொண்டாட்டங்கள் துருக்கியில் நடைபெறலாம். உண்மையில் வத்திக்கான் இந்த பயணத்திற்காக மாத கணக்கில் தயாராகி வருகிறது. இருப்பினும் இந்த பயணம் ஒருபோதும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் வார்த்தைகள் மீண்டும் இதற்கான சாத்தியக்கூறுகளை திறந்துள்ளன என்பது கவனிக்கத்தக்கது. இத்தாலியின் அல்பானோ பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை லியோ அவர்களிடையே கூறியவற்றை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை லியோ அவர்கள் கர்தினாலாக இருந்தபோது இத்தாலியின் அல்பானோவின் வரலாற்று சிறப்புமிக்க பேராலயத்தில் நியமிக்கப்பட்டார். இருப்பினும் அவர் கடந்த மே மாதம் அப்பொறுப்பை ஏற்க இயலவில்லை. ஏனெனில் அதற்கு முன்பாகத்தான் அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பேராலயத்தில் திருத்தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றிய போது அதை குறித்து பேசினார். நான் மே மாதம் 12ஆம் நாள் வரவிருந்தேன் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் தூய ஆவியார் வேறு திட்டங்களை வைத்திருந்தார். ஆனால் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியடைகிறேன்.
இந்த சகோதரத்துவத்துடனும் இந்த மகிழ்ச்சியுடனும் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். திருப்பலியின் தலைமையாக விளங்கிய அன்னை மரியாவின் உருவம் ரொத்தோண்டாவின் அன்னையாகும். இது அப்பகுதியில் மிகவும் போற்றப்படும் மரியன்னை பக்தி முயற்சிகளில் ஒன்றாகும். திருப்பலியின் முடிவில் திருத்தந்தை லியோ அவர்கள் நோயாளிகளை வாழ்த்துவதில் அதிக நேரம் செலவிட்டார். அவர் பத்திரிகையாளர்களையும் தவிர்க்கவில்லை. திருத்தந்தை அவர்கள் சிறிது நேரம் கழித்து தான் வழங்கியிருந்த மூவேளி ஜப உரையின் கருத்தையே இங்கும் மையப்படுத்தினார். எப்படியிருந்தாலும் அன்றைய நாள் திருத்தந்தை அவர்கள் ரோம் திரும்பவில்லை. மாறாக செவ்வாய்க்கிழமை பிற்பகல் அவர் அங்கு செல்வார் என்று வத்திக்கான் தெரிவித்தது. காசா மீதான சமீபத்திய பீரங்கி தாக்குதலை தொடர்ந்து அங்கு நிலவும் சூழ்நிலை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். காசா நகரில் உள்ள திருக்குடும்ப ஆலயத்தின் மீதான பீரங்கி தாக்குதல் புனித பூமியில் வாழும் சிரியாவின் கத்தோலிக்க சமூகத்திற்கு அச்சுறுத்தலை அளித்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட இந்த காணொளி குண்டுவீச்சு அச்சுறுத்தலின் கீழ் வாழும் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை காட்டுகிறது. அங்கு 3 பேர் உயிரிழந்ததையும் பங்குத்தந்தை உட்பட பலருக்கு காயம் ஏற்பட்டதையும் எருசலேமின் லத்தீன் மறைமுதுவர் உறுதிப்படுத்தியுள்ளார். தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு திருத்தந்தை லியோ அவர்கள் செய்தி வெளியிட்டார். அச்செய்தியில் இராணுவ தாக்குதலால் ஏற்பட்ட உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தவர்கள் குறித்து தான் அடைந்த ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் திருத்தந்தை அவர்கள் உடனடி போர் நிறுத்தத்திற்கான தனது கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினார். தாக்குதல் நடந்த நேரத்தில் சுமார் 600 புலம்பெயர்ந்த மக்கள் ஆலயத்தில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் இராணுவம் சம்பவத்தின் சூழ்நிலைகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன என்று கூறியது. அந்த இராணுவம் ஒரு சுருக்கமான அறிக்கையை வெளியிட்டது. அதில் ஆலயத்தின் மீது தவறுதலாக தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தியது. இருப்பினும் சம்பவத்திற்கான குறிப்பிட்ட காரணங்கள் அறியப்படவில்லை. மேலும் அப்பகுதியில் நடந்த நடவடிக்கையின் போது ஒரு குண்டின் சில்லுகளால் பலர் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் காசாவின் ஒரே கத்தோலிக்க பங்கு தளத்தில் இத்தாக்குதலுக்கு பிறகு அதிர்ச்சி அதிகரித்திருக்கிறது. மறுநாள் காலையில் எருசலேமின் லத்தீன் மறைமுதுவர் கர்தினால் பிசபெல்லா மற்றும் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் திரு அவையின் பிரதிநிதி ஆகியோர் அங்கு வருகை தந்தனர். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கர்தினால் பிசபெல்லா அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது உடனிருப்பை வெளிப்படுத்தினார். தாக்குதலை கண்டிக்க அவர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். இத்தாக்குதல் எவ்விதத்திலும் நியாயப்படுத்த முடியாதது என்று திருத்தந்தை தெரிவித்ததாக மறைமுதுவர் கூறினார். கர்தினால் பிசபெல்லா அவர்களின் வருகை பாதிக்கப்பட்டவர்களோடு தன் உடனிருப்பை காட்டுவதும் சமூகத்தின் சேதங்களையும் தேவைகளையும் மதிப்பீடு செய்வதையும் நோக்கமாக கொண்டதாகும். இஸ்ரேல் பிரதமர் அவர்களும் திருத்தந்தை அவர்களை தொலைபேசியில் அழைத்து பேசினார். அப்போது போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை அவர்கள் காசாவில் மனிதாபிமான உதவிகள் இல்லாதது குறித்து தனது கவலையையும் வெளிப்படுத்தினார். ஒரு அறிக்கையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் நடந்ததற்கு வருந்துவதாக கூறினார். உயிரிழந்த ஒவ்வொரு அப்பாவி உயிரும் ஒரு சோகம் என்றும் குடும்பங்கள் மற்றும் நம்பிக்கையாளர்கள் அனுபவிக்கும் வலியை தான் பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். காசாவில் உள்ள கத்தோலிக்க பங்கு தளம் 500க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை பாதுகாத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. மனிதன் நிலவில் கால் பதித்ததை நினைவு கூறும் ஆண்டு விழா நாளில் திருத்தந்தை லியோ அவர்கள் சென்ற இடங்கள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த ஜூலை 15ஆம் நாள் மூவேளி ஜபத்திற்கு பிறகு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கேசல் கேண்டல்ஃபோவில் அமைந்துள்ள வத்திக்கானின் வானியல் ஆய்வுக்கூடமான ஸ்பெக்கோலோவுக்கு சென்றார். அவர் அங்கு சென்ற நாள் நிலவில் மனிதன் கால் பதித்த ஆண்டு விழா நடந்த நாளாகும். அங்கே அதன் ஊழியர்கள் அவருக்கு அவ்விடம் அனைத்தையும் சுற்றி காண்பித்தனர். திருத்தந்தை அவர்கள் பகலில் அங்கு சென்றதால் சந்திரனை கண்டுபிடிப்பது சற்று கடினமாக இருந்தது. இருந்தாலும் அவர்கள் அதை கண்டறிய முயன்றனர். சற்று முயன்ற பிறகு அவர்களால் சந்திரனை கண்டறிய முடிந்தது. தற்போது வத்திக்கானும் அரிசோனாவில் ஒரு ஆய்வுக்கூடத்தை இயக்குகிறது. அங்கு விண்வெளியை ஆய்வு செய்ய ஏதுவாக ஒளி மாசுபாடு குறைவாகவே உள்ளது. இந்த வசதிகள் அனைத்தும் திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களால் முன்னெடுக்கப்பட்டவையாகும். நம்பிக்கையும் அறிவியலும் ஒன்றோடொன்று முரண்படாதவை என்பதை உலகிற்கு காட்டவே அவர் விரும்புகிறார். இந்த சிறப்பான நாளின் இறுதியில் திருத்தந்தை லியோ அவர்கள் விண்வெளி வீரர் பஸ் ஆல்ட்ரின் அவர்களுடன் காணொலி காட்சி அழைப்பில் பேசினார். நிலவில் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அடுத்து கால் பதித்த 2வது மனிதர் இவர்தான். வரலாற்று சிறப்புமிக்க அப்போலோ 11 பயணத்தில் இடம்பெற்றவர்களின் கடைசி விண்வெளி வீரரும் இவர்தான். சமூக வலைத்தளங்களில் திருத்தந்தையுடன் தனிப்பட்ட முறையில் பேசுவது ஒரு ஆசீர்வாதம் என்று பஸ் ஆல்ட்ரின் அவர்கள் எழுதியது குறிப்பிடத்தக்கது.
உக்ரைன் நாட்டின் குழந்தைகளை திரும்ப பெற கோரும் புதிய பட்டியல் சமீபத்தில் ரஷ்யாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். உக்ரைன் திரும்ப கோரும் குழந்தைகளின் மற்றொரு பட்டியலை ரஷ்யாவிடம் வழங்கியிருப்பதை கர்தினால் மத்தேயு ஜூப்பி அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார். எத்தனை குழந்தைகள் அங்கு உள்ளனர் அல்லது எத்தனை பேர் திரும்ப பெறப்படுவார்கள் போன்ற தகவல்கள் தெரியவில்லை. ஆனால் இந்த பணியை மேற்கொள்வதற்காக திருப்பிடத்தை உக்ரைன் தொடர்ந்து நம்புகிறது என்பது தெரிகிறது. ஜூப்பி அவர்கள் இந்த அறிக்கையை இத்தாலிய ஆயர் பேரவையிடம் அளித்தார். இந்த இத்தாலிய கர்தினால் மேற்கொள்ளும் பணியை உக்ரைன் தூதரகம் முன்னதாக தெளிவுபடுத்தியிருந்தது. மறுபுறம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உக்ரைன் போர்க்களத்திற்கு உதவிகளை அனுப்பும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் முயற்சிகளை மீண்டும் தொடங்கியுள்ளார். இந்த காட்சிகள் ஒரு அவசர ஊர்தி உக்ரைன் நாட்டிற்கு புறப்படுவதற்கு முன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதை ஆசீர்வதிப்பதை காட்டுகின்றன. இப்போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் பெயரை ஏற்று உதவிப் பொருட்கள் உக்ரைன் வந்தடைந்துள்ளன. அப்பெட்டிகளுக்குள் உணவு, உடைகள், பொம்மைகள், மருந்துகள் மற்றும் அடிப்படை தேவைகள் இருந்தன. மொத்தமாக 70 பெட்டிகள் அனுப்பப்பட்டன. ஒவ்வொன்றிலும் 33 பவுண்ட் உணவுப் பொருள் இருந்தது. அவை குறிப்பாக குழந்தைகள் இருந்த குடும்பங்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. ரஷ்யாவின் குடியிருப்பு பகுதிகள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக அவர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியிருந்தனர் என்பது கவனிக்கத்தக்கது. அர்ப்பண வாழ்வை தெரிந்து கொண்ட ஒரு சலேசிய சபையின் பொது நிலையினர் அச்சபையின் குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவராக விளங்க முடியும் என்பது தொடர்பான செய்திகளை இந்த பகுதியில் காண்போம். ஒரு சலேசிய சமூகத்தின் தலைவர் ஒரு அர்ப்பண வாழ்வை தெரிந்து கொண்ட பொதுநிலை பணியாளராகவும் இருக்கலாம் என்பது சலேசிய சபையினர் தங்களின் சமீபத்திய பொதுக்கூட்டத்தில் எடுத்த ஒரு முடிவாகும். ஆனால் இது பரிசோதனை அடிப்படையில் செய்யப்படும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இடம் சார்ந்து ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக மதிப்பீடு செய்யப்படும். அர்ஜென்டினாவிலும் இதே போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது. சலேசிய சபையினர் அர்ப்பண வாழ்வை தெரிந்து கொண்ட பொதுநிலை பணியாளர் ஒருவரை தங்கள் முதல் தலைவராக நியமித்துள்ளனர். பெர்னாண்டோ சாடே என்னும் பெயருடைய அவர் அந்நாட்டின் சமூகங்களில் ஒன்றிற்கு தலைமை தாங்குவார். இந்த பொறுப்பை ஏற்கும் குருக்கள் அல்லாத சலேசியர் இவர் மட்டுமல்லர். ஸ்பெயின் நாட்டின் ஜோஸ் மனுவேல் கோன்சலஸ் லியோனில் உள்ள சமூகத்தின் இயக்குநராக நியமிக்கப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஜூலை மாத தொடக்கத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக அப்பதவியை ஏற்கவிருந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தாம் பல்வேறு மத சமூகங்களின் கருத்துக்களை கேட்ட பிறகு திருச்சபை சட்ட தொகுப்பின் 588ஆம் நியதியை திருத்த முடிவு செய்தார். இந்த மாற்றம் சில சலேசிய சமூகங்களின் தலைவர்கள் இயல்பாகவே குருக்களாக இருக்க வேண்டியதில்லை என்று பொருளளிப்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை லியோ அவர்களின் முதல் திருத்தூது பயணம் எப்போது அமையும் என்பது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் காண்போம். திருத்தந்தை லியோ அவர்களின் முதல் பயணம் எங்கு இருக்கும் என்பது குறித்த வதந்திகள் தொடர்ந்து பரவி வருகின்றன. இலக்கு இன்னும் தெரியவில்லை என்றாலும் பயணத்தை யார் ஏற்பாடு செய்வார் என்பது தெரியவந்துள்ளது. மெக்சிகோவைச் சேர்ந்த ஜோஸ் சாலாஸ் காஸ்டனேடா என்ற குருதான் அதை செய்வார். அவர் திருத்தூதரகத்தின் தூதுவராக பணியாற்றுகிறார். திருத்தந்தை லியோ அவர்கள் அவரை தனது பாப்பிரை பயணங்களுக்கான ஒருங்கிணைப்பாளராக நியமித்துள்ளார். இந்த நியமனம் இந்த குருவுக்கு எவ்வித வியப்பையும் ஏற்படுத்தியிருக்காது எனலாம். அவர் ஹங்கேரிய அப்போஸ்தலிக்க தூதரகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஹங்கேரி பயணங்கள் 2 ஏற்பாடு செய்ய ஏற்கனவே உதவியிருக்கிறார். 2021ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சர்வதேச நற்கருணை மாநாட்டில் பங்கேற்க புதாபெஸ்டுக்கு பயணம் செய்தார். அவர் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலும் ஹங்கேரிக்கு திருத்தூது பயணம் மேற்கொண்ட போது அங்கு சென்றார். அரசனிய தூதுவர் சாலாஸ் அவர்கள் தற்போது அனைத்து மத உரையாடலுக்கான பேராயத்தின் தலைவராக உள்ள இந்திய கர்தினால் கூவக்காட் அவர்களுக்கு பதிலாக பொறுப்பேற்பார். கர்தினால் கூவக்காட் அவர்கள் முன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பயணங்களை ஏற்பாடு செய்வதற்கு பொறுப்பேற்றிருந்தார். மேலும் அவர்தான் இவரை கர்தினாலாகவும் உயர்த்தினார். இந்த நியமனத்தை முன்னிட்டு மெக்சிகோவில் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டின் ஆயர் பேரவை இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதில் இந்த நியமனம் மெக்சிகோ திரு அவைக்கு ஒரு மரியாதையை அளிக்கிறது என்றும் திருத்தந்தை அவர்கள் அந்நாட்டின் மீதும் அவர்களின் மேய்ப்பு பணி திறமையின் மீதும் வைத்துள்ள நம்பிக்கையின் தெளிவான அடையாளம் என்றும் குறிப்பிட்டிருந்தனர். எப்படி இருந்தாலும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முதல் பயணம் நைசியாவாகத்தான் இருக்கும் என்று அறிகுறிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு திட்டமாகும். முதுபெரும் தந்தை பர்த்தலோமியோ அவர்களால் முன்மொழியப்பட்ட நாள் நவம்பர் இறுதியாகும். கிட்டத்தட்ட அனைத்து நாட்டு தலைவர்களும் திருத்தந்தையை தங்கள் நாடுகளுக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். அர்ஜென்டினாவின் ஹாவியர் மிலை அவர்கள் வத்திக்கானில் இருந்தபோது அவ்வாறு செய்தார். ஸ்பெயின் நாட்டின் அரசர் மற்றும் அரசி திருத்தந்தை பணிப்பொறுப்பை ஏற்கும் திருப்பலியின் போது அவரை அவர்கள் நாட்டிற்கு அழைத்தனர்.
அமெரிக்காவின் துணைத் தலைவரும் திருத்தந்தை அவர்களை அழைத்தார் என்பது கவனிக்கத்தக்கது. துயரங்களை மேற்கொள்ள உதவும் முக்கிய சொல் ஒன்றை பரிந்துரைக்கிறார் இத்தாலியைச் சேர்ந்த வேலண்டின் ரோடில் அவர்கள். அந்த சொல் எந்த சொல் என்று இந்த பகுதியில் பார்ப்போம். வேலண்டின் ரோடில் அவர்கள் ஒரு உளவியலாளர் மற்றும் துயரவியல் நிபுணர் ஆவார். சான் கமிலோவின் இந்த நடமாடும் பிரிவில் அவர் பணியாற்றுகிறார். அங்கு தேவைப்படும் மக்களை அணுகி செல்கிறார். தான் நேசித்த ஒருவரை இழந்த மக்களின் மனநிலை காலப்போக்கில் எவ்வாறு மாறுகின்றன என்பது தொடர்பாக அவர் பல ஆண்டுகளாக ஆராய்ந்து வருகிறார். நான் 2 விஷயங்களை உணர்ந்தேன். ஒன்று, நாம் பின்பற்றும் துயரத்திலிருந்து மீளும் காலவரிசைகள் துல்லியமாக இல்லை. அதனால் துயரத்திலிருந்து மீள நீண்ட காலமாகும். நான் உணர்ந்த மற்றொன்று, துயரம் என்பது மகிழ்ச்சியில் முடியும் என்று நினைக்கும் ஒரு செயல்முறை அல்ல என்பதாகும். ஒரு 10 ஆண்டு காலத்தில் வாழ்க்கை உங்களுக்கு போதுமான கஷ்டங்களை தந்துவிடுகிறது. அவரது ஃப்ரம் மை ஆஷஸ் மை ஃபவுண்டேஷன் என்ற புத்தகத்தில் அவர் பல உதாரணங்களை பகிர்ந்து கொள்கிறார். உதாரணமாக, ஒரு பெண் தனது திருமணத்திற்கு முந்தைய விருந்தில் தனது வருங்கால கணவரை இழந்த கதையை கூறுகிறார். அவர் அந்த நிகழ்வை மறக்கவே காலம் எடுத்தது. பின்னர் அவர் வேறு ஒருவரை மணந்து கொண்டார். அது அழகாக இருந்தது. அது அவருக்கு ஒரு அர்த்தமுள்ள தருணம். ஒரு 2வது வாய்ப்பு இருப்பினும் விரைவில் அவர் தனது 2 குழந்தைகளையும் இழந்துவிட்டார். மேலும் அவரால் தாயாக முடியவில்லை. எனவே துயரத்தின் பின்னால் எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான முடிவு இருக்கும் என்பது உண்மை இல்லை. அதனால்தான் இந்த உளவியலாளர் உண்மையான உணர்வெழுச்சியை கொண்டிருப்பதன் முக்கியத்துவத்தையும் பொறுமையையும் வலியுறுத்துகிறார். துயரத்தை எதிர்கொள்ள விரைவான சூத்திரங்கள் எதுவும் இல்லை. வாழ்க்கை நீங்கள் நன்றாக உணரும் தருணம் வரை காத்திருக்காது. முடிவில் உண்மையான எதிர்நோக்கு என்ற ஒரு புள்ளி குறித்து பேசப்பட வேண்டும். அது மாயை இல்லாத நம்பிக்கை மற்றும் குறைவான உண்மையான எதிர்நோக்கை விட்டுவிட வேண்டும். உதாரணமாக, தன் அன்புக்குரியவர் திரும்பி வருவார் போன்ற நம்பிக்கை. தங்கள் அன்புக்குரியவர் திரும்பி வருவார் என்று எத்தனை பேர் இன்னும் நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். உண்மையாக நம்பிக்கைகளை முன்மொழிவதோடு வேலண்டின் அவர்கள் தேர்ந்தெடுத்தல் என்ற குறிப்பிட்ட சொல்லில் கவனம் செலுத்துகிறார். அன்புக்குரிய ஒருவரை இழப்பது பெரும்பாலும் மிகவும் சக்தி வாய்ந்த பாதிப்பை ஏற்படுத்திவிடுகிறது. அது ஒரு சரிவை போன்றது. எல்லாம் முடிந்துவிட்டது போல தோன்றும். அந்த இடத்தில்தான் தேர்ந்தெடுத்தல் என்ற சொல் நம்பிக்கையை கொண்டு வருகிறது. இந்நிலையில் சிறிய அல்லது பெரிய முடிவுகளை எடுக்கத் தொடங்குவது முக்கியம். மேலும் அந்த நபரின் நெருங்கிய வட்டம் அவர்களின் நேரத்திற்கு மதிப்பளிப்பதும் முக்கியம். உங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தால், அவர் படுத்தே இருக்க முடிவு செய்தால், அவரது முடிவை ஏற்பது அவரது தேர்வு செய்யும் திறனை வலுப்படுத்துவதாகும். அவரது முடிவுக்கு மதிப்பளிப்பது அவர்களுக்கு முன்னோக்கி செல்ல உதவுகிறது. இல்லையெனில் சமூகம் மக்களை வாழ்க்கைக்கு திரும்பும்படி தள்ளுகிறது. அது மிகவும் சிக்கலானது. ஏனென்றால் மக்கள் எதையும் செயலாக்காமல் வாழ திரும்புகிறார்கள். அது அபாயகரமானது. இவை அனைத்தும் துயரத்திலிருந்து ஒருவர் மீண்டு வர முடியும் என்பதை காட்டுகிறது. சரியான அளவு நேரம், முயற்சி மற்றும் கவனிப்பு கொடுக்கப்பட்டால் அது ஒரு செழுமைப்படுத்தும் செயல்முறையாய் மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அருட்பணியாளர் கார்மெனோ அவர்கள் தன் திறமை மூலம் ஆற்றும் பணிகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். பல அருட்பணியாளர்களுக்கு தனிப்பட்ட விதமான பொழுதுபோக்குகள் உள்ளன. அருட்பணி கார்மெனோ அவர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. அவர் தனது குழந்தை பருவம் முதல் ஓவியம் வரைந்து வருகிறார். இன்று தனது திறமையை பயன்படுத்தி விவிலிய காட்சிகளை ஓவியமாக வரைகிறார். நான் சிறு வயதிலிருந்தே வரைந்து வருகிறேன். என் சகோதரர்களுடன் என் வீட்டு தோட்டத்தில் வரைந்ததுதான் என் ஆரம்பகால நினைவுகள். எங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் அது பிடிக்கும். என் தாத்தா ஒரு வாட்டர் கலர் ஓவியர். அவர் எங்களுக்கு ஓவியம் வரைய கற்றுக் கொடுப்பார். எங்களை அவருடன் அழைத்து செல்வதை அவர் விரும்பினார். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக அருட்பணி கார்மெனோ அவர்கள் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது ஓவியங்களை பகிர்ந்து வருகிறார். அவரது ஓவியங்கள் பல அவரது ஜெப வாழ்க்கையின் பிரதிபலிப்புகளை கொண்டுள்ளன. நான் சில ஓவியங்களை, அதாவது திட்டவட்டமான படங்களை உருவாக்க ஆரம்பித்தேன். அங்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்பதை முன்வைத்து விளக்குகின்றேன். ஓவியத்தின் சில கூற்றுகளை முன்னிலைப்படுத்தி அவற்றை வெவ்வேறு விவிலிய காட்சிகள் அல்லது புனிதர்கள் அல்லது திருத்தந்தைகளின் வாசகங்களுடன் ஒப்பிட்டு விளக்குகிறேன். தனது பார்வையாளர்களால் ஊக்குவிக்கப்பட்ட அருட்பணி கார்மெனோ அவர்கள் தனது ஓவியங்களை விற்பனைக்கு வைத்தார். அவற்றை ஹேவ் அ காட் டைம் என்ற தளம் மூலம் வாங்கலாம். ஓவியங்களின் அனைத்து வருமானமும் சமூக பணி, மறைப்பணி மற்றும் உருவாக்க திட்டங்களுக்கு செல்கிறது. அருட்பணி கார்மெனோவின் அழைப்பு குருத்துவம்தான். ஆனால் தனது கலைத்திறமைகள் மூலம் மற்றொரு வழியில் நற்செய்தி அறிவிக்கவும் அவர் அழைக்கப்படுவதாக உணர்வது கவனிக்கத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க.
வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.